நீங்க கவனிச்சிங்களா அத? சரி நான் பேசிக்கிறேன் அவங்க கிட்ட. இல்லங்க கவனிங்க, ஆம்பளை பசங்களை இப்படிலாம் சும்மா விடக்கூடாதுங்க. சரி சரி. இப்படிதான் பதுசா இருப்பாங்க, அப்புறமா நம்மளே ஏமாத்திட்டு போயிடுவாங்க. பதுசா இருப்பாங்க சொன்னா. Hey buddies, welcome to Black Bees Vlogs. இதுதான் ட்விங். நீங்க ஒன்று நோட் பண்ணீங்களா, நம்ம சுத்தி ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆமா, எப்பவுமே என்னை சுத்தி ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்கு. நான் என்னைய சொல்லல, உண்மையான கேள்வியை சொல்றேன். உண்மையான கேள்வியை தான் நானும் சொன்னேன். அப்படி இல்லை, நான் இல்லைப்பா. நான் எப்படி சொல்லுவேன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை போன்றுச்சுன்னா அது அழுகவே இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க, என்னடா குழந்தை அழுகவே மாட்டுது, அழுதுட்டே என்னடா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு, கொஞ்சம் வளர்ந்துக்கு அப்புறம் ஒல்லியா இருக்கானா, ஏன் இவ்வளோ ஒல்லியா இருக்கு குழந்தை, குண்டா இருந்தா ஏன் இவ்வளோ குண்டா இருக்கு குழந்தை, தின்னுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சொல்றத விட என்ன சட்டை இது, இந்த சட்டையை போட்டு வருவாங்க, போய் நல்லா சுடிதார்லாம் போட்டு வந்து நிக்க தெரியாது உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கறது மட்டும் இல்ல, ஒரு அட்வைஸும் கொடுக்குறாங்க. ஏன் முடி இந்த மாதிரி வச்சிருக்கீங்க, நல்லா பின்னி பூ வச்சு வந்து நிக்க தெரியாதா உங்களுக்கு, அவ்வளவுதான் வளருது, நான் என்ன பண்றது, பொட்டு வைக்க தெரியாதா உங்களுக்கு, தெரியாது, வச்சு விடுங்க. பொட்டு இல்லைங்க, இந்த வச்சு விட்டுட்டு இருப்பேன். உங்க வீட்டுல யாரும் உங்களை கேட்க மாட்டாங்களா? கேட்க மாட்டாங்க, அதனாலதான். சரி, நீங்க என்ன சட்டை போட்டிருக்கீங்க, மஞ்சள் கலர் சொக்கா போட்டு வர வேண்டிய, நல்ல மங்களகரமா. எனக்கு இந்த சட்டை தான் பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி சொன்னாலும் பரவாயில்ல, பட் ஆனா வந்துட்டு இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்க வந்துட்டு கேள்வியோட அட்வைஸ் செய்து திணிக்கிறாங்க. அது நம்ம மேல திணிச்சா பரவாயில்ல, பேரண்ட் மேல திணிக்கிறாங்க. ஆமா, ஸோ என்னை சுத்தி இருக்கிறவங்களை வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ கேங் அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஓகே, ஸோ இந்த கேங் என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இவருமே சொல்ல போறோம். ஓகே, நீங்க வந்து 10th எழுதிருப்பீங்கல்ல எக்ஸாம், அப்போ வந்துட்டு உங்க காலேஜ்ல இல்லாத ஒருத்தவங்க வந்து அம்மாவுக்கு கால் பண்ணிட்டு பேசியிருப்பாங்க கண்டிப்பா. ஹலோ ஹலோ, உங்க பையன் பாஸ் ஆயிட்டானா? பாஸ் ஆயிட்டான். எவ்வளோ மார்க் எடுத்தான்? அவன் என்ன ஒரு 250 எடுத்தான். 500க்கு 250 தானே எடுத்தான்? ஆமா. ஒழுங்கா படிக்கல போல. நீங்க என்ன பண்ணுங்க, +1 வந்து இந்த ஸ்கூல்ல சேர்த்துட்டு இந்த டியூஷனுக்கு அமுச்சு விடுங்க. நான் ஒரு காலேஜில் சொல்கிறேன், அந்த காலேஜ் சேர்த்துருங்க. அவனுக்கு வேலை நல்லா கிடைச்சிரும், பையன் வந்து நல்லா லைஃப் செட்டில் ஆகிடுவான். புரியுதுங்களா? சரி சரி. பையன்கிட்ட சொல்லிடுங்க, நீங்கள் எனக்கு உடனே நாளைக்கு கால் பண்ணுங்க, சரிங்களா? நம்ம அந்த ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கிடுவோம். சரி. சொன்னாங்க இதோட மோசமாக சொன்னாங்க, நான் கம்மியாக சொல்கிறேன். இதே நல்ல மார்க் எடுத்திருந்தா? நல்ல மார்க் எடுத்திருந்தா என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு பிரச்சனையும் கிடையாது. யார் சொன்னா? நான் சொல்றேன். ஹலோ, சொல்லுங்க. உங்க பொண்ணு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கா? என் பொண்ணுன்னா ஒரு 480 மார்க் மேல எடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். 480? எத்தனை சென்டம்? ஒரே ஒரு சென்டம். ஒண்ணுதானா? என் பொண்ணு 2 சென்டம் எடுத்தாலே. அப்படியா? எதுல சென்டம்? அவ சயின்ஸ்ல சென்டம்னு நினைக்கிறேன். சயின்ஸா? ஓகே ஓகே. அப்பனா பயோ மேத்ஸ் தான் இருப்பா. என்ன குரூப் எடுத்திருக்கா அவ? அவ வந்து காமர்ஸ் குரூப் எடுக்கிறதா சொல்லியிருந்தா. காமர்ஸ் குரூப்? என்ன சயின்ஸ்ல 100 சொல்லிட்டு காமர்ஸ் எடுக்கணும்? அவ போய் டாக்டர் படிச்சா கரெக்டா இருக்கா? அவ என்ன படிக்க போறா? என்ன ஆக போறா? அவ வந்து அட்வொகேட் படிக்க போறன்னு சொல்லியிருந்தா. ஐயோ, என்னடா அட்வொகேட்? என்ன நீங்க பொம்பளை பிள்ளைய போய் அட்வொகேட் படிக்க வைக்கிறேன்றீங்க? அப்பதான் போல்டா இருப்பா. ஓ, போல்டா? ஆள போல்டாகி உங்களை வெளியே போல்ட் ஆக்கிடுவா. அப்படியா? ஆமா, அப்புறம் கல்யாணமும் ஆகாது அவளுக்கு. மாப்பிள்ளை கிடைக்காதா? கிடைக்கவே கிடைக்காது. ஒழுங்கா அவ வந்து பயோ சயின்ஸ், ஐ மீன் பயோ மேத்ஸ் எடுக்கறேன். நல்ல வேலைங்க நீங்க என்கிட்ட சொன்னீங்க. ஃபர்ஸ்ட் நான் போய் என் பொண்ணு கிட்ட சொல்லணும், அவள வக்கீலுக்கு படிக்க போறேன்னு சொன்னீங்க. மாப்பிள்ளை கிடைக்காதா அப்போ? ஆமா, நீங்க போய் முத மாத்துங்க. நான் போய் கண்டிப்பா சொல்லிடுறேங்க. நல்லதுங்க, ரொம்ப தேங்க்ஸ். உங்க பேர் என்னதுங்க? இப்படியே கேட்டாங்க. இப்படிதான் கேட்பாங்க, மார்க் எடுத்தாலும் கேட்பாங்க, எடுக்கலனாலும் கேட்பாங்க. இந்த கேங்குக்கு வேற வேலையே இல்லையா? வேற வேலையே இல்ல. இது கூட பரவாயில்ல, நான் படிச்சுட்டு ஒரு வருஷம் வீட்டுல இருந்தேன், சரியா? பச்சி முடிச்சுட்டு. உங்க பையன் என்ன டெய்லி பேக் மாட்டீங்க வெளில போறான்? காலைல கிரவுண்டுக்கு போயிடுவான். அப்படியா? சாயந்தரம் எங்க போறான்? சாயந்தரமா கிரவுண்டுக்கு ஒர்க் அவுட் பண்ண போயிடுவான். மதியானம் என்ன பண்றான்? மதியானம் வீட்டுல இருப்பான். வேலைக்கே போறது இல்லையா? இல்ல, தேடிட்டு இருக்கான். ஒரு வருஷம் இருக்கும்ல அவன் காலேஜ் முடிச்சு? இருக்கும். ஒரு வருஷமா வேலை தேடினே தான் இருக்கானா? இது நீங்க என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. என் கசினோட பையன் இப்பதான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஆமா, அதுல எம்டியா இருக்கான். நீங்க உங்க பையனோட ரெஸ்யூம் வாங்கி கொடுங்க, நம்ம கசின் கிட்ட கொடுத்து வேலைக்கு வேலை வாங்கி தந்துடலாங்க. இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. அவன் வேலைக்கு போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்களை ஏமாத்துறான். நீங்க கவனிச்சிங்களா அத? சரி, நான் பேசிக்கிறேன் கிட்ட. இல்லங்க கவனிங்க, ஆம்பளை பசங்களை இப்படிலாம் சும்மா விடக்கூடாதுங்க. இப்படிதான் பதுசா இருப்பாங்க, அப்புறமா நம்மளே ஏமாத்திட்டு போயிடுவாங்க. பதுசா இருப்பாங்க சொன்னா. பதுசா இருப்பாங்க. பதுசு அமைதியா.
இப்படிதான் பதுசா இருப்பாங்க, அப்புறம் நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. ஜாக்கிரதையா இருங்க. ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட ஏதாவது பண்ணி வாங்கி கொடுங்க. சப்போஸ் அவன் அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்னா என்னை கூட்டு போங்க வீட்டுக்கு, நான் பேசி வாங்கிறேன் பையன், சரிங்களா? அவளு இப்படியா சொன்னாங்க? போட அப்ப இப்படி சொன்னா உடனே வந்து அம்மா வீட்டுல வந்து டொமுக்கிட்டு நல்லா திட்டிருப்பாங்களே. எங்க அம்மா வந்து கண்ணே கிரவுண்டுக்கு போயிட்டு வந்துட்டியா, காலைல ஏஞ்சி ஒழுங்கா கிரவுண்டுக்கு போ சரியா, அப்படியே சொன்னாங்க. அப்படிதான் சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அதுல என்ன இருக்கு என்ன நடக்குது, அதோட ஸ்கோப் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது, வந்து கோழி மட்டும் தெரியும். ஆனா எங்க அம்மா வந்து டீசெண்டா என்கிட்ட வந்து எதுவுமே கேட்கல. இப்படி அம்மா இப்படி பையன் தப்பிச்சிட்டு. ஆமா, என்னெல்லாம் வந்து எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் பண்ணேன். இந்த மாதிரி அம்மா கிடைக்கணும். இதை வேற கிடைச்சிட்டாங்களே எனக்கு தான். உங்களை சொல்ல மத்தவங்க இதே வேற அம்மா கிட்ட ஒருத்தவங்க போய் கோழி முத்தி அவங்க பையனை இது பண்ணி வீட்டுல ஏன் வெட்டியா சோறு தின்னுட்டு இருக்கியே. அந்த விஐபி மாதிரி அந்த விஐபி அவங்க அம்மா கேட்கலாம், அவங்க அப்பா கேட்காது. இல்ல இந்த மாதிரி வேற ஒரு குடும்பத்துல போய் சொன்னா அவங்க வந்து அவங்க பையனை ப்ரெஷர் ஆக்கி அவங்க ப்ரெஷர் ஆக்கி இதாயிடும். அம்மா வந்து அவங்க நார்மலா விட்டு அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டு அம்மா வந்து கேட்டாதான் பெரிய பிரச்சனையே. சரி, நீங்க பாருங்க, அவங்களுக்கான வேலைக்கு அப்புறம் போச்சு. பொண்ணுங்களுக்கு என்ன தெரியுமா, ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து என்ன கேட்பாங்க, உங்க பொண்ணு எத்தனாவது படிக்கிறா? என் பொண்ணு இப்பதாங்க 8வது படிக்கிறா. எத்தனாவது படிக்கிறா? இன்னும் வயசுக்கு வரலையா? இல்லங்க வரலங்க. ஐயோ, 5வது 6வதுல இப்பெல்லாம் வயசுக்கு வந்துடுறாங்க. நீங்க ஒண்ணு உங்க பொண்ணை வந்துட்டு டாக்டர் செக்கப் கூட்டு போங்க. அவ்வளவு சின்ன வயசுலயா? அதாங்க இப்ப கரெக்டான வயசு. உங்க பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனையா இருக்கா என்ன தெரியல, எனக்கு தெரிஞ்ச டாக்டர் போய் கூட்டு போங்க, செக்அப் பண்ணுங்க. உங்க இப்பதாங்க 8வது படிக்கிறா, 9வது 10வதுல வயசுக்கு வருவாங்க. அதெல்லாம் அந்த காலம். இப்போ வந்து அப்படிலாம் கிடையாது, காலம் மாறிடுச்சா? ஆமாங்க, நீங்க கூட்டு போங்க, நான் டாக்டர் நம்பர் தரேன், போங்க. அப்படியா? சரி கொடுங்க. இந்த மாதிரி கிட்ட உடனே கூட்டு போயிடுவாங்க. சரி, கல்யாணத்துக்கு வேணாம் பீரியட்ஸ் வந்து வந்துடுச்சா கேட்குறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பீரியட்ஸ் வந்துடுச்சா. அப்புறம் உங்க பொண்ணோட போட்டோ பார்த்தேன், கல்யாண போட்டோ 1 வருஷம் வெட்டிங் ஆனிவர்சரி போட்டுருந்தா, கல்யாணத்துக்கு 1 வருஷம் ஆயிடுச்சா? ஆமா, 1 வருஷம் 5 நாள் ஆயிருக்குங்க. அவ்வளவு ஆயிடுச்சா? இன்னும் கொண்டு பெத்துக்கலையே. ஐயோ, எனக்கு ஒரு டாக்டர் தெரியும், நீங்க அவங்க நம்பர் நான் தரேன், நீங்க ஒண்ணு அவங்க பொண்ணு கூட்டு போங்க. என்ன பிரச்சனை தெரியல, முன்னாடியே பார்த்தாலும் நல்லது, இல்லைன்னா இந்த ஸ்கேன் அந்த ஸ்கேன் காசு புரிஞ்சிருவாங்க. நீங்க கூட்டு போங்க. பொண்ணு மட்டும் கூட்டு போட்டா இல்ல மாப்பிள்ளை சேர்த்து கூட்டு போட்டா? ஃபர்ஸ்ட் பொண்ணு கூட்டு போய் செக்அப் பண்ணுங்க, அப்புறமா மாப்பிள்ளையை கூட்டு போய். ஆமா, அதான் நல்லது. சரி, நல்லதுங்க. இது நான் யோசிக்கவே இல்லைங்க. ரொம்ப நல்ல பசங்க நினைச்சேன், இப்பதான் நம்மள ஏமாத்துறாங்க. பாத்தீங்களா, இந்த மாதிரி உங்க மஞ்சள் திணிச்சுட்டு அதை அந்த பொண்ணு மஞ்சள திரிச்சு பொண்ணு மாப்பிள்ளை மஞ்சள் திரிச்சு இதனாலே அந்த பொண்ணு மாப்பிள்ளை பிரிஞ்சு போயிடுவாங்க. என்னடா இது, உங்களுக்கு இதுல என்னடா சந்தோஷம் இருக்கு? அதுதான், கல்யாணத்துக்கு பீரியட்ஸ் ஆச்சுன்னா ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறம் பீரியட்ஸ் ஆச்சுன்னா அதுவே தப்பு. எங்க போய் முடியுதோ இதெல்லாம். உங்க வீட்டுல பசங்க இருந்தா நீங்க இப்படிதான் கேட்பீங்களா? கேட்காதீங்க தயவு செய்து. ஆமா, அவங்க இஷ்டத்துக்கு விட்டுறணும். ஆமா, இந்த மாதிரி விட்டுருங்க. எங்க விட்டுறாங்க? எங்க அம்மா வந்து அம்மா வாங்க வேற ஃபங்க்ஷனுக்கு போலாம். நான்லாம் வரலம்மா. அங்க யாராவது அந்த கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்ல முடியாம தலை கொஞ்சம் நிக்கணுமா? சரி அம்மா வாங்கம்மா கடைக்கு போலாம். நான் எதுக்குமா வரணும்? அங்க யாராவது அந்த கேள்வி கேட்பாங்க, நான் பதில் சொல்லாம தலை கொஞ்சம் நிக்கணுமா? அப்படி எங்க காலேஜ்ல அலுமினி மீட்டிங், பேரண்ட்ஸ் வரலாமா, வாங்கம்மா போலாம். நான் எதுக்குமா வரணும்? உங்க கூட படிச்சவங்க எல்லாம் குழந்தைய குத்திக்கின்னு வருவாங்க, நான் உங்க கையை பிடிச்சி இழுத்துன்னு போகணுமா? அப்படியே தலையை கொஞ்சம் நிக்கணுமா? என்னடா பண்ண? என்னடா பண்ண? ஒன்னும் பண்ணலையே, அதான பிரச்சனை. இதுதான் பிரச்சனை. இதாங்க எங்க பிரச்சனை. இந்த மாதிரி யாராவது வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க ஒரே கேள்வி கேளுங்க. இப்போ நான் பெத்த உடனே நீ என்ன 10 சவரம் எத்தனை வந்து செய்யவா போற, இல்ல 10 வருஷம் வளர்க்க போறியா? ஏண்டா பண்றது எல்லாமே நானு, நீ ஏன்டா கேக்குற என்ன? அவன் லைஃப், அவன் கல்யாணம் பண்ணிக்கிறது குழந்தை பெற்றுக்கிறது அவனோட சுயப்பட்ட முடிவு. அவன் லைஃப்ல வர செலவெல்லாம் அவன் தான் பண்றான். இன்னமும் நீங்க அவனுக்கு செலவு பண்ற மாதிரியும் அவன் குழந்தை நீங்க பாத்துக்கிறவங்க எதுக்கு கேள்வி கேட்டே இருக்கீங்க? இனிமே எவனால வந்து கேள்வி கேளுங்க, அப்போ இருக்கு. ஆமா, உன் ஃப்ரெண்டுக்கு இப்போ ரீசெண்டா சீமான் நடந்ததுல குழந்தை வந்துச்சா?